பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். So it is, everyone who is now first will be last and everyone who is last will be first. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 வசனம் 16. நம் மனசாட்சி மனப்பான்மை சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு மாற்றி அமையக்கூடாது. நீதியும் நேர்மையும் எப்போதும் மாறாது. இது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து நிற்கின்றது. நம்முடைய தேவைக்கேற்ப நீதியும் நேர்மையும் மாற்றி அமைக்கக்கூடாது. நாம் நம்முடைய பெற்றோர்களால் நேர்மையாக, நீதியாக, கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டு முதன்மையான குடிமக்கள்களாக நம்மை உலகிற்கு தருகின்றன. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம் மனசாட்சியும் மனப்பான்மையும் நீதிக்கும் நேர்மைக்கும் விரோதமாக மாற்றி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிந்து கடைசியான மக்கள்களாக ஆகிவிடக்கூடாது. சிலர் கடைசியான பாவியான மக்கள்களாக வளர்க்கப்படுகின்றன. ஆனால் தங்கள் வாழ்வில் மாறுதல்களை ஏற்படுத்துவர்களை சந்தித்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு மனசாட்சியையும் மனப்பான்மையும் மாற்றி நேர்மையான மக்கள்களாக, முதன்மையான மக்கள்களாக இறுதியில் மாறுகின்றன. இன்று நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு ஏற்றவாறு நீதியோடும் நேர்மையோடும் நடந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு முதன்மையான மக்கள்களாக வாழுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.